அநியாயங்கள்லாம் பெரிய பொருள் லஞ்சம், ஊழல், நேர்மையின்மை இதெல்லாம் அதிகரிச்சதுக்கு என்ன காரணம்னா, பிறருக்கு பயந்துக்கிட்டு வாழ்கிறோம். பிறருக்கு பயந்துக்கிட்டு தொழில் செய்கிறோம். எல்லோரும் நம்ம ஒரு ஆஃபீஸு, ஒரு தொழிற்சாலை, எல்லோரும் யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து பயமுறுத்தணும். அப்போ தான் நம்ம வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு தான் ஆகணும். பிறர் பயமுறுத்தும் போது நம்ம கண்டிப்பாக பிடிச்சிதோ பிடிக்கலையோ, நம்ம நல்லவரோ கெட்டவரோ, நேர்மையானவரோ நேர்மை இல்லாதவரோ, நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் நம்ம மனசாட்சிக்கு பயந்து வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம நேர்மையாகவே இருந்தாகணும். அப்போ தான் மனசாட்சி உங்களை பயமுறுத்தும். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் வந்து பயமுறுத்துறதுக்கு ஒரு முதலாளி தேவைப்படுறாரு, அல்லது மேலதிகாரி, மேனேஜர் யாராவது தேவைப்படுறாரு. அதனால் வந்து அவர் இருக்கார், நம்ம பார்த்து அவருக்கு வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நம்மளை வேலையை விட்டு தடுத்துடுவார். நம்ம நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லவராக கெட்டவராக இருக்கணும் அதெல்லாம் என் வேலையை செய்யணுமா என்ன ஒருத்தர் பயமுறுத்துவார். அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம், நாம் பாட்டுக்கு நல்லவராகவும் இருக்கிறது கிடையாது, கெட்டவராக இருக்கிறோம், தப்பு நிறைய பண்ணுறோம், நிறைய லஞ்சம் வாங்குகிறோம், ஊழல் பண்ணுறோம், தண்ணி அடிக்கிறோம், மது அருந்துறோம், சிகரெட் பிடிக்கிறோம். சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார், ஆனால் அவர் ஓனருக்கு பயந்து வேலை பார்ப்பார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு வேலை செய்கிறதுக்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதுக்கு எந்த தொடர்பும் இல்லை போலுக்கு. போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் நாம் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது காரணம் என்னது, நீங்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் பிறருக்கு பயந்து பிறர் பயமுறுத்துகிற நீ வேலை செய்கிறீங்க, இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போது நம்ம வந்து பிறருக்கு பயப்படாமல் நம்ம மனசாட்சிக்கு பயந்து வேலை பார்க்கணும். அப்போ தான் வந்து மனசாட்சி உங்களை பயமுறுத்தும். உங்கள் மனசாட்சி தான் உங்களுடைய முதலாளி. உங்களை வந்து உங்கள் மனசாட்சி எப்போ வந்து பயமுறுத்துவார், நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் அது உங்களை பயமுறுத்தும், உங்களை வேலை வாங்கும். போ ஒத்துழைப்பு. அது நாம் உழைப்பதற்கு நாம் வேலை செய்வதற்கு நம்ம மனசு வந்து நமக்கு ஒத்துழைக்கும். ஒரு முதலாளியாக இருந்து அதை செய் அப்படின்னு சொல்லி ஒன்று பயமுறுத்தும். அதுவே நீ நேர்மை இல்லைன்னு வச்சுக்கோ, நீ லஞ்சம் வாங்குற அல்லது வந்து பிறர் பொருளை திருடுற அப்படின்னா ஒன்றை பயமுறுத்தாது. ஏன்னா நம்ம மனசாட்சிங்கிறது வந்து ரொம்ப நேர்மையானது முதல்ல. அப்போ அது வந்து ஒருவேளை நீ திருடினா அப்போ அது என்ன பண்ண அப்படி தெரியுமா, நீ திருடுவதற்கான உத்தரவுகளை உனக்கு வழங்கும். பார்த்து திருடு அப்படின்னு சொல்லும். நீ என்ன செய்கிறியோ, உன் உடம்பு என்ன செய்தோ அதை வந்து உன் மனசு என்ன பண்ணும், நேர்மையாக இருந்தால் நேர்மையாக இருப்பதற்கான வேலைகளை செய்யும். நீ திருடுற அப்படின்னா உன் மனசாட்சி என்ன பண்ணும், திருடுவதற்கான ஒரு உத்தரவுகளை உனக்கு வழங்கும், வழிகாட்டுதல்களை வழங்கும். அப்போது உன்னால் நேர்மையாக இருக்க முடியாது, நேர்மையாக உழைக்க முடியாது, நிறைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ சோம்பேறித்தனங்கிறது வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து நேர்மையாக இருக்கிறது தான் பாதுகாப்பு. இப்போ திருடராக நீ இருக்கிறன்னா உனக்கு பாதுகாப்பு கிடையாது. பிடிச்சா உன்னை அடிபண்டா கட்டுருவாங்க. அப்புறம் வந்து உனக்கு மரியாதையே கிடையாது. திருடனுங்கிற முத்திரை குத்திடுவாங்க. அந்த முத்திரையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உனக்கு நீ திருடினாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல காலம் ஆகும். நீ நிரூபிக்கணும், உன்னை நீ நல்லவன் தான் அப்படின்னு நிரூபிக்கணும். அதனால் வந்து அப்போ நேர்மையானவராக நீ இல்லைன்னா உன் மனசாட்சி உன்னை வந்து நீ நேர்மையற்றவராக இருந்தால் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை வழிகாட்டும். அதே நேரத்தில் அந்த நேர்மையற்ற உன்னை அழிவை நோக்கி அழைத்து சொல்லும். அழிவை நோக்கி நேர்மையான வேலைகளை செய்ய முடியாது, முறையான வழிகளில் உழைக்க முடியாது. முறையற்ற வழிகளில் போனால் முறையான வழிகளில் உழைக்க முடியாது. முறையான வழிகளில் உழைப்பதில் உனக்கு நம்பிக்கையெல்லாம் பெறும், சோம்பேறித்தனம் வந்துடும். என்னெல்லாம் முறையெல்லாம் ஒரு திருடருக்கு வந்து முறையாக உழைக்கிற அவர் ஒரு சோம்பேறி. முறையான வழிகளில் உழைப்பதற்கான ஒரு சோம்பேறி தான் திருடர்களாக இருப்பாங்க. கொள்ளையர்கள், லஞ்சம் வாங்குறவங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நேர்மையான வழியில், முறையான வழிகளில், பிறருக்கு இடையூறு இல்லாத வழிகளில், பாதுகாப்பான வழிகளில் உழைப்பதற்கு அவர்களுக்கு தெரியாது. அவங்க அதில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இந்த மாதிரி அப்போ நம்ம வந்து பிறருக்கு பயப்படாமல் வேலை பார்க்கும்போது மனுஷங்க நேர்மையாக இருந்தே ஆகணும். இன்றைக்கி நம்ம பிறருக்கு பயந்துட்டு வேலை பார்க்கணும். பிறருக்கு ஏன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறர் கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடாது. பிறர் கீழே இருந்து வேலை பார்க்குறதுனால தான் நாம் இன்றைக்கி வந்து நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறோம். ஏன்னா பிறர் நம்மளே பயமுறுத்துகிறாங்க, நம்ம வேலை செய்கிறோம், பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்கிறோம். அப்போ பிறர் கீழே இருந்து நம்ம வேலை செய்யாமல் தனித்து நின்று வேலை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். தனித்து நின்று கடந்த காலங்கள்லாம் அப்படி தானே எல்லோரும் விவசாய தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் தனித்து நின்று யாரும் கீழே இருந்து யாரையும் பெரும்பாலும் அதிகமாக வேலை வாங்கலை. அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து அப்போ தனித்து நின்றாங்க. இனிமேல் வந்து நாம் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, தனித்து நின்று வேலை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்தே ஆகணும். தனித்து நின்று இருக்கும்போது கூட நமக்கு சோம்பேறித்தனம் வரும். அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி வெல்வது, நம்ம மனசாட்சி நம்மளை வேலை வாங்க வேண்டும். இப்படி உட்காராத அப்படின்னு சொல்லி வேலை வாங்கணும் அப்படின்னா மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்ய நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உன் மனசாட்சி உன்னை வேலை வாங்கும், முறையான வழிகளில், நேர்மையான வழிகளில். அப்போ பிறர் கீழேருந்து வேலை பார்க்காம இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்து நின்று வேலை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும்.
எல்லாத்துக்கும் ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். 2 ஏக்கர் நிலம் கொடுத்துக்கிட்டு தற்சார்பு வாழ்க்கை முறை, உனது அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி செஞ்சுக்கணும். உன்னுடைய ஆடை, உணவு, இருப்பிடம் எல்லாவற்றையும் நீ தான் உற்பத்தி பண்ணணும். அதை எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நீயே உனது பொருட்களை உற்பத்தி செய். அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் அது முடியாது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வாகனம் அப்படின்லாம் நிறைய இருக்குது. வாகனம் இருக்குது, தொழிற்சாலை இருக்குது. அப்போ பிறருக்கு கீழே இருந்து தான் இன்றைக்கி நம்ம வேலை பார்க்க முடியும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் கண்டிப்பாக நேர்மையான உலகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த உலகமே அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. அப்புறம் நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ போகிறோம். தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்போ மனிதர்கள் நேர்மையாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே தனித்து நின்று வேலை தன்னை ஒருத்தர் வேலை வாங்குறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. தனித்து நின்று வேலை செய்வார்கள். தனித்து நின்று வேலை செய்யும்போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னென்னா சோம்பேறித்தனம். நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல. நீ வேலைக்கு போ அப்படின்னு ஒன்று யாரும் அதட்ட போகிறதில்ல. நீ வேலைக்கு போனால் நீ சாப்பிடுவ, இல்லைன்னா நீ பட்டினியை கிடப்ப. அது நீ வேலைக்கு போகலன்னா மற்றவங்கள அது பாதிக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்கான், அப்போ வேலைக்கு போகலன்னா அம்மா அப்பா திட்டுவாங்க, பொண்டாட்டி பிள்ளைகள் திட்டுவாங்க, அல்லது மேலதிகாரி திட்டு. இப்படி மற்றவங்களுக்கு பயந்து தான் அவர் வேலை பார்க்குறாரு. எதிர்காலத்தில் எல்லாருக்கும் 8 வயசு நிரம்பிச்சு அவங்க 2 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். அப்படி இருக்கும்போது அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அவருக்கு பயந்துக்கிட்டு, அவர் மனசாட்சிக்கு பயந்துட்டு வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா அவருக்கு நல்லது, அவருக்கு சாப்பிடுவார். வேலை பார்க்கலன்னா அவர் பட்னியாக கிடப்பார். அவர் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கலனாலும் அதனால் பிறருக்கு பாதிப்பு கிடையாது. அவருக்கு தான் வேலை பார்த்தா அவருக்கு நன்மை, வேலை பார்க்கலன்னா அவருக்கு பாதிப்பு. இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிறருக்கு பயந்து வேலை பார்க்காம நமக்கு பயந்து நம்ம வேலை பார்ப்போம். நீ தனித்து நின்று வேலை பார்க்கும்போது நீ திருடுனா திருடுனா என்ன ஆகும் அப்படின்னா, திருடுனா உன்னை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு பாதுகாப்பே கிடையாது. அப்போ பாதுகாப்பாகவும் இருக்கணும், தனித்து நின்று வேலை பார்க்கணும். நம்மளுக்கு நம்ம பயப்பட. அப்போ தான் நம்ம மனசாட்சி நம்மளை வேலை வாங்கும். அப்போ நம்ம நேர்மையாக இருந்தாகணும். நேர்மையாக இருந்தால் தான் நீ பாதுகாப்பாகவே எதிர்காலத்தில் வாழ முடியும். உன் மனசாட்சி உன்னை வேலை வாங்கும். நீ நேர்மை இல்லைன்னா உன் மனசாட்சி உன்னை வேலை வாங்காது. அல்லது நீ நேர்மை இல்லாத வழிகளில் உன்னை வேலை வாங்கும். அந்த தோட்டத்துக்கு போ, அங்கே திருடலாம், இங்கே திருடலாம் அப்படின்னு உன்னை வேலை வாங்கும், நீ நேர்மை இல்லைன்னா. அப்போ என்னாகும், கடைசியில் நீ மாட்டிட்டு அப்புறம் உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி தான். அதனால் நம்ம இன்றைக்கி நிறைய குற்றங்கள் பெருகி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கோம். நம்ம மனசாட்சிக்கு பயப்படாமல், ஒரு மனைவிக்கு பயந்துக்கிட்டு ஒரு கணவன் வேலை செய்கிறது, இல்லை கணவனுக்கு பயந்துக்கிட்டு மனைவி இதெல்லாம் ஏன் மனைவி ஏன் கணவனை பயமுறுத்துகிறாங்க? ஏன்னா மனைவி வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்து கணவனுடைய உழைப்பை சுரண்டுகிற ஒருவராக இருக்கிறார். இப்படி அதுக்கெல்லாம் நம்ம அனுமதிக்கக்கூடாது. உனக்கு எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீ வேலைக்கு அனுப்பிச்சிடணும். அது ஒருவேளை அவள் குழந்தை பெற்றா அப்படின்னா 5 வயசு வரைக்கும் அவளுக்கு வீட்டிலே உட்கார வச்சு நீ அவளுக்கு சம்பாதிச்சு போடு. அந்த மாதிரி எந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவளை வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. அதுமாதிரி முதுமையை காரணம் காட்டி வீட்டில் உட்காரக்கூடாது. உன்னால் நடக்க முடிகிற வரைக்கும், உழைக்க முடிகிற வரைக்கும் உழைச்சி ஆகணும். முதுமை அந்த மாதிரி ஏதாவது காரணம் காட்டி சலுகை எதிர்பார்க்கறது, பிறரது உழைப்பை சுரண்டுவது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பா தான் மகனுடைய உழைப்பில் இருக்கும்போது அந்த அப்பா என்ன பண்ணுவார், மகனை பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். ஏன்டா இன்னும் வேலைக்கு போலையான்னு வரும். அதுபோல் ஒரு மனைவி தனது கணவனோட உழைப்பில் வாழும்போது அந்த கணவனை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வேலைக்கு போகல நீங்கள், வேலைக்கு போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ பிறரது உழைப்பில் வாழும்போது இந்த மாதிரி பிறரிடமிருந்து அச்சுறுத்தல் வருகிறது. அது மாதிரி பிறர்களிடமும் வேலை பார்க்கக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் சொல்லுகிற அந்த வழிமுறை மிகவும் சிரமமானது. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் அப்படி தான் வரப்போகுது. ஏன்னா மனிதர்கள் நேர்மையாக வாழ வேண்டுமென்றால் பிறர்கிடந்து வேலை பார்க்கக்கூடாது, பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடாது, பிறருக்கு பயந்துக்கிட்டு வாழக்கூடாது. தனது மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும். அப்போ தான் மனசை கவனிப்பாங்க. எந்தெந்த தருணத்துலலாம் நாம் சோம்பேறியாக இருக்கோம், எந்தெந்த தருணத்தில் மனசு நம்மளை பயமுறுத்த மாட்டேன் என்கிறது, மனசை புரிஞ்சிக்கிற அந்த கட்டாயம் அப்போ தான் வரும். இன்றைக்கெலாம் நம்ம மற்றவங்கள புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மற்றவங்க தான் நம்மளை பயமுறுத்துறாங்க. நம்ம மேலதிகாரியை புரிஞ்சுக்கிறோம், முதலாளியை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் தான் நம்மளை பயமுறுத்துறாரு. யார் நம்மளை பயமுறுத்துவாங்களோ அவங்கள தான் நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ நம்ம பிறருக்கு இழந்து வேலை பார்க்கலன்னா நம்மை பயமுறுத்துவதற்கு ஒருத்தர் தேவை. அதுதான் நம்முடைய மனசாட்சி. அப்போ தான் மனசை புரிஞ்சுப்போம். மனசு எப்போல்லாம் நம்மளை பயமுறுத்துது, அதுதான் மனசோட ஒரு அன்பு. எப்போல்லாம் நம்மளை எச்சரிக்குது, வேலை செய்யன்னு போய் நம்மளை அனுப்புது அப்படி. அப்போ மனசு ஏன் சில டைமில் சும்மா இருக்குது, மனசு நம்மளை ஏன் வேலை வாங்க மாட்டேங்குது, அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் மனசு நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்குது, ஒன்றுமே எந்த உத்தரவுகளுமே வரலை, அப்போ நம்ம என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், ஒருவேளை அந்த மாதிரி தப்பு பண்ணோம், அந்த தப்பு பண்ணிட்டோமே, திருடிட்டோமே, அல்லது பொய் சொல்லிட்டோம், ஒருத்தரை ஏமாற்றிட்டோம், அது காரணமாக இருக்குமா? அப்போ அதை திருத்தினால்தான் அடுத்து உன் மனசு ஒன்றை வேலை வாங்கும். இல்லைன்னா நீ உன் தப்பை திருத்திக்காத வரைக்கும் உன் மனசு ஒன்றை வேலை வாங்காது. இந்த மாதிரி ஒரு கட்டாயம் எதிர்காலத்தில் வரப்போகுது. மனதோடு ஒரு உறவு,
ஒரு தொடர்பு இனிமே அதனால் எதிர்காலத்தில் மனிதர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் இருக்குல்ல, இது ஒரு அகழி மாதிரி, ஒரு அதோட பாதாள இது உள்ள நிறைய அணு உலை இதை கடந்து போகணும். இதை கடந்து பாதுகாப்பாக நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகணும். இந்த அணு உலைகள்லாம் நம்ம செயலிழக்க வைக்கணும், அணு ஆயுதங்களை செயலிழக்க வைக்கணும். எதிர்காலத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. அதனால் பதட்டப்படாமல் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா போகலாம். இல்லைன்னா ஒரு இந்த 2040 வரைக்கும் இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலகட்டம். எதிர்காலத்தை பற்றி புரிஞ்சிக்காமல் இவன் அணு உலைன்னு போயிட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி பூமியவே ஒரு வழி பண்ணிவிடுவானு போலுக்கு. அந்த அளவுக்கு இவனோட அணு ஆயுதங்களும் அணுகுண்டுகளும் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரில.